இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அபூர்வா, 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 வெளியே வா. அபூர்வா, என்னடா நடு ராத்திரியில வந்து இப்படி கத்துற? உன் பொண்டாட்டி தப்பு செய்ய மாட்டான்னு சொன்னல, தப்பு செஞ்சிருக்கான்றதுக்கு சாட்சி இதோ. ஒரு வயசு பொண்ணை கிட்னாப் பண்ணி அந்த பொண்ணை ரவுடிங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ மட்டும் வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? நானா? நான் எங்க கிட்னாப் பண்ண? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இந்த வார்த்தைய நீ பூமி இல்லாதப்ப சொல்லிருந்தீனா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. கண்ணு முன்னாடிதான் பூமி இங்க நின்னுகிட்டு இருக்கா, எப்படி வாய் கூசாம போய் சொல்ற? இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாரும் முன்னாடியும் என் குடும்பத்து முன்னாடியும் என் மானத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றால. இவ சொல்றத கேட்டல, இப்ப இவளால பாதிக்கப்பட்ட பூமி சொல்றத கொஞ்சம் கேளு, அதுக்கப்புறமா பேசு. பூமி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு பூமி. என்ன கிட்னாப் பண்ண சொன்னது உங்களோட பொண்டாட்டி தாங்க. இல்ல, நான் யாரு, எங்க இருந்து வந்தேன் அதெல்லாம் சொல்லுன்னு அவங்க ஆளுங்களை அனுப்பி வச்சு என்ன அடிக்க வச்சாங்க. அவங்க எல்லாம் குடிச்சிட்டு வந்து என் வாழ்க்கைய நாசமாக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. உன்னோட பொண்ணு வயசுல இருக்கிற இந்த பொண்ண இப்படிதான் சீரழிப்பியா? அந்த ரவுடி பசங்க இவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிருந்தா யாரு பொறுப்பேத்துக்குவாங்க? ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவ மானம் போனாலும் பரவாயில்லன்னு அந்த ரவுடி பசங்க கிட்ட விட்டுட்டு வந்திருக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா? டேய் டேய் டேய். நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், என்ன அடிச்சாலும் பொறுத்துக்குவேன், என் விஷயத்துல தலையிட்டாலும் பொறுத்துக்குவேன். ஆனா என்னோட குடும்பத்துல இருக்க உங்க விஷயத்துல தலையிட்டா கொன்னு போட்டுருவேன்னு சொல்லிருக்கேன். என் குடும்பத்துல இருக்க உங்க வாழ்க்கைய நாசமாக்கணும்னு நினைச்ச உன்னை இதுக்கப்புறமும் நான் எப்படி உன்னை உயிரோட விட்டு வைப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்? கொடுத்த வாக்கு நான் நிறைவேற்றாம போக மாட்டேன். பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான்டா விடுவேன். அவளை விட போறியா இல்லையா? நீ கொல்ல வேண்டியது என்ன இல்லடா, தப்பு செஞ்ச உன்னோட பொண்டாட்டிய. அவ தப்பு பண்ணாலா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். மரியாதை அவளை நீ விட்டுடு. நான் செத்தாலே இவளை விட மாட்டேன். அப்படின்னா நீ செத்து போ.
என்ன நீ எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற? என்னாச்சு? ஐயோ, இப்போ இதுக்கு காரணம் அந்த அபூர்வா தான்னு தெரிஞ்சா நிஜமாவே அவளை கொல்லாம விட மாட்டாரு. அப்புறம் ஆண்டி கஷ்டப்படுவாங்க. ஆ, சொல்லு. என்னை கிட்னாப் பண்ணதுக்கும் அந்த அபூர்வாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்லன்னு நீ எப்படி சர்டிபிகேட் கொடுக்கற? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக அவங்க அபூர்வா சம்பந்தப்பட்ட ஆளுங்க மாதிரியும் தெரியல. உன்னை அடிச்சு திட்டினா அவ்வளவு தவிர உன்னை யார் இப்படி பண்ணுவாங்க? சொல்லு. அதான் இல்லைன்னு நானே சொல்றேன்ல. நிஜமாவே அவங்களுக்கு சம்மந்தம் இருந்திருந்தா எனக்கு தெரியாதா? அப்போ அவங்க யாரு? நான் வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் அழகான பொண்ணுங்க கண்ட இடத்துலலாம் ராத்திரி இப்படி சுத்தக்கூடாது. கண்டவங்களெல்லாம் இந்த மாதிரி நம்பிட்டு இருக்க கூடாது. இதென்ன உன்னோட ஊருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சிட்டி. அழகா அப்பாவித்தனமா கண்ணுக்கு தெரிஞ்சா போதும். இந்த மாதிரிதான் அப்படியே தூக்கிட்டு போயிடுவானுங்க. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கும். சரி வா. திடீர்னு ஃபியூல் காலி ஆயிடுச்சு. நான் அவ்வளோ அழகா இருக்கேனா? என்னது? அதான் சொன்னீங்களே உன்ன மாதிரி அழகா இருந்தான்னு. நான் சொன்னேன், ஆனா முடிஞ்சு போச்சு. விட்டுறியா?